ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். எடுத்துக்காட்டு 4.4. கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்குமே தவிர உண்மையிலேயே இதனுடைய தீர்வு சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்ப்போம். மேல் நோக்கி எறியப்பட்ட 2 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 5 மீட்டர் உயரத்தை அடைந்து பின்னர் தரையில் விழுகிறது. காற்று தடையை புறக்கணிக்கவும். எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வி. பொருள் 5 மீட்டர் உயரத்தை அடையும் போது புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை. இரண்டாவது பாத்தீங்கன்னா கொஸ்டின், பொருள் மீண்டும் தரையை அடையும் போது புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை. மூணாவது கேள்வி, புவியீர்ப்பு விசையினால் மேல் நோக்கிய மற்றும் கீழ் நோக்கிய இயக்கத்தில் செய்யப்பட்ட மொத்த வேலை. அதுக்கப்புறம் கடைசியா இயற்பியல் வடிவம் கேட்கறாங்க. என்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது லாஸ்ட்ல கேட்கறாங்க. சரியா? சோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம தீர்வு எழுதுறதுக்கு முன்னாடி தகவல் எழுதுவோம். தகவல்னா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொருளினுடைய நிறை கொடுத்திருக்காங்க. m = 2 கிலோகிராம். சரி, அப்புறம் ஒரு பொருள் எவ்வளவு உயரத்தை அடையுது? 5 மீட்டர் உயரம். அப்ப உயரம்னா ஹைட் ஹெச்ன்னு எழுதலாம், அல்லது கீழ இருந்து மேல போறதுக்கு பேரு இடப்பெயர்ச்சி dr சொல்லுவோம் இல்லையா? = 5 மீட்டர். எந்த லெட்டர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காற்று தடையை புறக்கணிக்கவும். அப்படின்னா அந்த பொருளினுடைய இயக்கத்தை காற்று பாதிக்காது. அப்படின்னா காற்று இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறாங்க. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசையினால பொருள் மேல் நோக்கி போகும்போது அப்படின்னா W வேலை, மேல் நோக்கி போகும்போது வேலை என்ன? அப்ப W மேல் அப்படின்னு எழுதலாம். ரெண்டாவது கீழ் நோக்கி வரும்போது வேலை. அப்ப W கீழ் = லாஸ்டா மொத்த இயக்கம் W மொத்தம் = சோ இப்ப ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொருள் 5 மீட்டர் உயரத்தை அடையும் போது புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை. அப்ப 5 மீட்டர் உயரம்னா h = 5 மீட்டர். h எழுதலாம், அல்லது dr எழுதலாம். 5 மீட்டர். சரியா? இப்ப இதான் அந்த தரை. பொருள் இங்கதான் இருக்கு. இங்க இருந்து இவ்வளவு உயரத்துக்கு போகுது. இப்ப இது எவ்வளவு மீட்டர்? 5 மீட்டர். சரியா? சோ இது என்னது? இடப்பெயர்ச்சி dr சொல்லலாம், அல்லது உயரம். ஆனா உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பியல் விசை எப்பவுமே பொருளை கீழ் நோக்கி தான் இழுக்கும். ஈர்ப்பியல் விசையினுடைய திசை கீழ் நோக்கி, mg. அதாவது fg தான் mgன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வேலைக்கான சமன்பாடு என்ன? வேலை சமம் என்ன வேலை? மேல் நோக்கிய வேலையா கீழ் நோக்கிய வேலையா? மேல் நோக்கிய வேலை. ஏன்னா பொருள் மேல் நோக்கி தான் போகுது. அப்படி W மேல் = வேலைக்கு என்ன ஃபார்முலா? விசை பெருக்கல் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? விசையும் இடப்பெயர்ச்சியும் வெக்டார் அளவு. ஆனா இங்க புள்ளி பெருக்கல் போட்டீங்கன்னா, டாட் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா நமக்கு ஸ்கேலார் கிடைக்கும். வேலை ஸ்கேலார். ஃபார்முலா என்ன? பொதுவா படிச்சிருப்பீங்களா? a வெக்டார் டாட் b வெக்டார் = ab cos θ. அதே மாதிரி இங்க என்ன வரும்? = f dr cos θ. தீட்டாங்கிறது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம். அதாவது இங்க f க்கு dr க்கு இடைப்பட்ட கோணம். f பாருங்க கீழ் நோக்கி, விசை கீழ் நோக்கி, புவியீர்ப்பு விசை, இடப்பெயர்ச்சி மேல் நோக்கி. அப்ப ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் இவ்வளவு வித்தியாசம் 180 டிகிரி. அப்ப அதையும் எழுதலாம். θ = 180 டிகிரி. இனி இதுல பிரதிட்டீங்கன்னா, மேல் நோக்கிய வேலை = விசை. f வேல்யூ டைரக்டா கொடுக்கல, ஆனா f க்கு ஃபார்முலா தெரியும். என்னது? f னா mg அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க g போட்டுக்கலாமா? இல்லனா g போட்டுக்கலாம். h க்கு என்ன ஃபார்முலா? m × g. mங்கிறது நிறை 2. அப்ப 2 பெருக்கல் g மதிப்பு 9.8. ஆனா நம்ம அதை முழுமைப்படுத்தும் போது கால்குலேஷனுக்கு வசதியா 10 ன்னு எழுதலாம். 10 ms⁻². இப்ப போட்டீங்கன்னா fg க்கு ஃபார்முலா m × g. m 2, g 10 பெருக்கல் dr இடப்பெயர்ச்சி 5 பெருக்கல் cos θ. θ அளவு 180 டிகிரி. அப்ப ஈக்குவல் என்ன வரும்? 2 பெருக்கல் 10 20, 20 பெருக்கல் 5 100 பெருக்கல் cos 180 மதிப்பு என்ன? -1. இப்ப இங்க எழுதுவோம். அப்ப மேல் நோக்கிய வேலை சமம்
மைனஸ் 1 பெருக்கல் 100 எவ்வளவு மைனஸ் 100 ஜூல். அப்ப வேலை வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பியல் விசைக்கு எதிர் திசையில நடக்குது, அதான் அந்த மைனஸ் குறிக்குது. சரியா? ஓகே. அப்ப ஈர்ப்பு விசை உண்மையில அதுக்கு சப்போர்ட் பண்ணல இல்லையா? வெளியே இருந்து நம்ம ஒரு புறக்காரணி வெளியே இருந்து ஒரு விசையை கொடுத்துதான் அந்த பொருளை மேல் நோக்கி கொண்டு போறோம். சரி, அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன? பொருள் மீண்டும் தரையை அடையும் போது மேல இருந்து கீழே வருது. அப்படி பார்க்கும்போது உயரம் h is equal to அல்லது இடப்பெயர்ச்சி மேல இருந்து கீழே வந்தாலும் அதே 5 மீட்டர் தான். சரி, அப்புறம் ஜியோட வேல்யூ அதே தான். சரியா? ஓகே, படம் வரைஞ்சு பார்ப்போம். சோ பொருள் வந்து இங்க இருக்கு, முதல்ல மேல இருக்கு, மேலிருந்து கீழ் நோக்கி வருது, தரையை நோக்கி வருது 5 மீட்டர். ஆனா ஈர்ப்பியல் விசையும் கீழ் நோக்கி தான் செயல்படும், எப்பவுமே நமக்கு தெரியும். அப்ப இந்த ரெண்டுமே, அதாவது இடப்பெயர்ச்சியும் ஈர்ப்பியல் விசையும் ரெண்டும் ஒரே திசையில இருக்கிறதுனால தீட்டா வந்து என்னது இருக்கு 0 டிகிரி. ஒரே திசையில இருந்தா 0 தானே, எதிர் திசையில இருந்தா 180, ஒரே திசையில இருந்தா 0 டிகிரி. சோ அப்போ வந்து கீழ் நோக்கிய வேலை பார்ப்போம். W கீழ் நோக்கிய வேலை என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். சோ எப்படி எழுதுவோம்? is equal to fg dr cos theta equal to fg, அதான் mg. m என்னது? நிறை 2, g யோட மதிப்பு என்னது 10 பெருக்கல் dr இடப்பெயர்ச்சி மேல இருந்து கீழே அது 5 பெருக்கல் cos theta, theta மதிப்பு என்னது இங்க 0 டிகிரி. அப்ப cos 0 டிகிரி, cos 0 டிகிரி நீ அழிச்சுக்கலாம். சரி, சோ அப்ப கீழ் நோக்கிய விசையினால வேலை ஈக்குவல் டு 2 பெருக்கல் 10 20, 20 பெருக்கல் 5 100, cos 0 மதிப்பு 1. அப்ப கீழ் நோக்கிய வேலை ஈக்குவல் டு 100 ஜூல். அப்ப வேலை வந்து பிளஸ், அப்படின்னா கீழ் நோக்கி வேலை நடக்குதுன்னு அது காரணம் ஈர்ப்பியல் விசை தான். சரி, அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மூணாவதா புவியீர்ப்பு விசையினால் மேல் நோக்கிய மற்றும் கீழ் நோக்கிய இயக்கத்தில் செய்யப்பட்ட மொத்த வேலை W மொத்தம் அப்படின்னா மேல் நோக்கிய பிளஸ் கீழ் நோக்கிய ரெண்டுமே ஆட் பண்ணணும் இல்லையா? ஈக்குவல் டு மேல் நோக்கிய வேலை பிளஸ் கீழ் நோக்கிய வேலை ஈக்குவல் டு மேல் நோக்கிய வேலை எவ்வளவு? இங்க மதிப்பு வந்துருக்கு W மேல் மைனஸ் 100 பிளஸ் கீழ் நோக்கிய வேலை வந்து பிளஸ் 100 ஈக்குவல் டு எவ்வளவு 0. அப்ப மொத்த வேலை சுழி. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசையினுடைய பங்களிப்பு வந்து அந்த பொருளுக்கு எவ்வளவு 0. இதான் வந்து உண்மை. சரியா? முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.